ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. என் நாமளே கூட தேவனுடைய வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். விசேஷமாக பொருளாதார ஆசீர்வாதம் என்ற தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். சங்கீதம் 112 3ஆம் வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசிகளும் இந்த பூமியில் நல்லா என்ன செய்யணும், ஆசீர்வாதமாக செழிப்பாக இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். பெற்றோர் இருக்கிறாங்கன்னா பிள்ளைகள் என்ன செய்வாங்க, எப்படியாவது நம்ம கஷ்டப்பட்டாவது பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும், நல்ல வேலைக்கு கொண்டு வரணும், நல்ல திருமணம் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற மாதிரி ஆண்டவர் பாருங்க, நம்மளை வாழ வைக்கிறதுக்காக தன்னையே அவர் பலியாக ஒப்பு கொடுத்து ஆண்டவர் நம்மளை மீட்டு கொண்டார். நாம் அவளை மீட்டு கொண்டபடினாலே நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பிள்ளைகளாக இருக்கிறபடினால இந்த பூமியில் நாம் ஆசீர்வாதமாக செழிப்பாக நம்ம ஐஸ்வர்யமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவனுடைய ஆசை. அதுபோல் நம்ம இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக ஜீவிக்கிற நாம் எந்த காரியத்தில் என்ன செய்யக்கூடாது, தள்ளாடக்கூடாது. வேதத்தில் வாசிக்கிறோம், நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க இந்த உலகத்தில் பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். பண ஆசை தான் எல்லா தீமைக்கு வேறு என்று பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 10-11 வாசிக்கும் பொழுது இப்படியாய் பார்க்குறோம். அந்த பண ஆசை தான் என்ன செய்யுது, தீமையாக இருக்குது. ஆனால் பணமோ எல்லாவற்றுக்கும் உதவுன்னு பார்க்குறோம். அந்த பணம் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், நம்ம வீட்டு வாடகை கொடுக்க முடியும். பணம் இருந்தால் தான் ஒரு வீடு வாங்க முடியும். பணம் இருந்தால் தான் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியும். பணம் இருந்தால் தான் தொழில் செய்ய முடியும். பணம் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும். ஊழியம் என்றாலும் ஊழியத்துக்கு பணம் தேவையாக இருக்குது. பணம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது, எதையும் செய்ய முடியாது. இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு பணம் ஒரு ஐஸ்வர்யம் தேவையாக இருக்குது. அது தேவையாக இருக்கிறதுனால தான் சங்கீதம் 104 24ஆம் வசனத்தில் வேதத்தில் வாசிக்கிறோம். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது அப்படின்னு சொல்கிறார். பொண்ணு என்னுடையது, வெள்ளி என்னுடையதுன்றார். அப்போ ஐஸ்வர்யம் அவருடையதை எதுக்கு இந்த பூமியில் கொடுத்துருக்காருன்னா, தேவனுடைய பிள்ளைகள் அதன் நன்மையை நாம் சுதந்திரித்து அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பெற்றோர் ஏன் ஆஸ்தி சேர்த்து வைக்கிறாங்க, பிள்ளைகள் இந்த உலகத்தில் அவங்க என்ன செய்ய கஷ்டப்படாமல் வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் அவங்க என்ன செய்கிறாங்க, சேர்த்து வைக்கிறாங்க. அதுபோல் நம்ம ஆண்டவர் நம் நல்வாழ்வுக்காக, நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக, நம்முடைய ஆண்டவரை ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கைக்காகத்தான் தன்னையே ஒப்பு கொடுத்து அவர் மீட்டு கொண்டார். நமக்கு ஆண்டவர் நம்ம சுதந்திரவாளியாக அவருடைய பிள்ளையாக நம்மை மீட்டு கொண்டார். அவர் மீட்டு கொண்டபடினாலே நாம் இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக ஒரு ஐஸ்வர்யமாய் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதுதான் அதில் வேதத்தில் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் அவர் நீதியையும் என்ன செய்கிற நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் என்ன செய்ய வேண்டும், கர்த்தருடைய சாந்த குணத்தையும் அடையும்படி நாடுன்னு பார்க்குறோம். அப்போ சில நேரங்களில் பாருங்கள், பணம் இல்லைன்னா கோவம் வந்துடும். பணம் இல்லைன்னா என்ன செஞ்சிடும், விசுவாசம் குறைஞ்சி போயிடும். எவ்வளவோ ஜோம் பண்ணி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல, எவ்வளவோ நான் சம்பாத்தியம் பண்ணேன், இது வாங்க முடியல அப்படின்னு வந்துடும். அதனால அந்த வசனத்திலே பாருங்கள் போட்டிருக்கு, பொறுமை, அன்பு, விசுவாசம், சாந்தம், நீதி இவைகளை அடையும்படி நாடு அப்படின்னு சொல்றாரு. பணம் எவ்வளோ உலகத்தில் முக்கியமோ அது மாதிரி இந்த நல்ல சுபாவங்களும் நமக்கு முக்கியமாக இருக்குது. அதனால இந்த சுபாவத்தை நாம் இழந்து போகாதபடிக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை விசுவாசித்து சோதரித்து வாயில் அறிக்கை செய்து நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த விருப்பத்துக்கு ஏற்ப நாம் இந்த உலக நேரத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும்னு பார்க்குறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு தேவனாலே ஐஸ்வர்யம் கிடைக்குது. தேவனாலே நமக்கு ஆண்டவர் வருமானத்தை கொடுக்கிறார். ஏன்னா வேதத்தில் வாசிக்கிறோம், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு தேவையான பலத்தையும் ஞானத்தையும் ஆற்றலையும் கொடுக்குறார். நாம் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறது தேவனுடைய, ஒருவேளை நீங்கள் வேலை பார்க்கலாம், பிரயாசப்படலாம், நீங்கள் தொழில் செய்யலாம், எல்லா காரியங்களும் செய்யலாம். ஆனால் தேவனுடைய தயவினால, தேவனுடைய கிருபையினால நமக்கு நல்ல வருமானங்களை தேவன் கொடுக்கிறார். அதை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக இந்த உலகத்தில் ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதை தான் சொல்லியிருக்கு. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும் அப்படின்னு சொன்னால், நீதிமான் வீட்டில், தேவனுடைய பிள்ளைகள் வீட்டில் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார்.
அந்த விருப்பத்தின்படி நீங்கள் விரும்பி தேவ சமூகத்தில் தேவனுக்குரிய காரியங்களை நம்ம செலுத்தி தேவனை கனம் பண்ணி நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது தேவனுக்காக ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அதை தான் வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம சிந்தையில் பிற்போக்கான சிந்திக்கக்கூடாது. தவறான சிந்தைகள் தவறானதில் போய் முடிச்சிடும். நல்ல சிந்தனைகள் இருக்க வேண்டும். நான் இயேசுவுக்காக இப்படி நற்கிரியை செய்ய வேண்டும். வேதத்தில் வாசிக்கிறோம், நாம் நற்கிரியை செய்கிறத தேவன் பிரியப்படுகிறார். மற்றவங்களுக்கு நாம் உதவி செய்கிறத தேவன் பிரியப்படுகிறார். அவருடைய விருப்பத்தை அவருடைய சித்தத்தை நாம் இந்த உலகத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்காக தான் பொன் பொருள் காசு பணம் நமக்கு கொடுக்குறாரு. அது கொடுக்கறத எல்லாம் எனக்குன்னு வைக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்காக இயேசுவின் நாமத்தினால இது அவரால் கொடுத்த ஆசீர்வாதம். பிள்ளைகள் இருக்காங்க, பெற்றோர் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து வைக்கிறாங்க. அந்த பெற்றோருக்கு நன்மை செய்கிறதுக்கு அவங்க மனசுல என்ன செய்ய வேண்டும்? விருப்பம் இருக்கணும். அந்த பெற்றோருக்கு கவனிப்பது, சாப்பாடு கொடுப்பது, அவங்கள கவனிப்பது கஷ்டமா நினைக்கக்கூடாது. கஷ்டமா நினைச்சா அவங்க தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. கர்த்தருக்காக அவங்க பிரயாசப்பட்டு படிக்க வச்சாங்க, அவங்க பிரயாசப்பட்டு நமக்கு இவ்வளோ நன்மை செஞ்சாங்க. அவங்களுக்காக அந்த தாய் தாப்பனை கனம் பண்ணணும், அந்த தாய் தாப்பனுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தெளிந்த புத்தி உள்ள பிள்ளைகளாய் செயல்படும்போது தேவன் சந்தோஷப்படுகிறார். அப்படிப்பட்டவர்கள் இந்த பூமியிலையும் ஆண்டவருக்கும் பிரியமாய் வாழ்வார்கள். மனுஷனை பிரியப்படுத்தி அல்ல, தேவனையும் நாம் பிரியப்படுத்த வேண்டும். தேவனுக்கு ஏற்ற சிந்தை உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உலகத்தில் மனுஷனுக்கு தாய் தாப்பனுக்கு மாத்திரம் அல்ல, நம்மை உண்டாக்கின நமக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து இந்த உலகத்தில் ஜீவனை கொடுத்து வாழ வைக்கிற ஆண்டவருக்காக நாம் மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர் விருப்பப்படி நாம் செயல்படும் பொழுது தேவன் அதில் என்ன செய்கிறார்? சந்தோஷப்படுகிறார். அது மாத்திரமல்ல, வேதத்தில் வாசிக்கிறோம், நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒரு வாத்தியார் இருந்தார். அந்த வாத்தியார் பாருங்க 300 ரூபா சம்பளம் வாங்குவார். 300 ரூபா சம்பளம் வாங்கும்போது என்ன செய்வார்? அதை சம்பளம் வாங்கிட்டு வந்தது காலில் போட்டு மிதிப்பாராம். சே இந்த பணம் எப்போ அப்படின்னு. திரும்ப பாருங்க அந்த பணத்தை எடுத்து தான் காலையிலே நைட்டு இட்லி வாங்கி சாப்பிடுவாராம். மத்தியானத்துக்கு பேசாமல் பட்டினியாக இருப்பாராம். ஆனால் பாருங்க, அந்த பணம் இல்லாவிட்டால் வயிறார சாப்பிட முடியாது. பணம் இல்லாவிட்டால் நல்ல வஸ்திரம் போட முடியாது. ஆனால் அந்த பணத்தை சீன்னு சொல்லக்கூடாது. சீன்னு சொல்லும்போது அதை என்ன செய்யாது? நம்ம கிட்ட வராது. அதுக்கு ரோசம் மானம் எல்லாமே இருக்கு. அதனால பணமோ எல்லாவற்றுக்கும் உதவுன்னு சொல்றாரு. அந்த உதவுற பணத்தை நம்ம விரும்பணும். நான் செய்கிற வேலையினால எனக்கு வருமானம் வருது, இந்த வருமானத்தில் நான் கர்த்தரை கனம் பண்ணுறேன், இந்த வருமானத்தில் தேவனுக்காக நான் இதை செய்கிறேன், எனக்காக என் குடும்பத்துக்காக இதை செலவு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய வேண்டும்? சந்தோஷமாக மனப்பூர்வமான இதயத்தோடு நாம் செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் சில பேர் செயல்படுறாங்க, ஆனால் கட்டாயமாக கஷ்டமாக செயல்பட அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்ல எதை செய்தாலும் கர்த்தருக்கு என்று மனப்பூர்வமாக செய்யுங்கன்னு சொல்கிறார். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? யோசிக்கக்கூடாது. இது கர்த்தர் கொடுத்தது அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக கர்த்தருடைய காரியங்களில் நம்ம நிர்விசாரமாய் அசால்ட்டாக இருக்க மாட்டோம். அது மாதிரி பெற்றோரை கவனிக்கிறதும், நம்ம தாய் தாப்பினால இந்த உலகத்தில் நாம் இவ்வளோ மேன்மையாக இருக்கிறோம், இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறோம்னு நினச்சோம்னா கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டோம்? தாய் தாப்பனை பாரமாக நினைக்க மாட்டோம். அவங்கள வச்சிருக்கிறதுக்கு கஷ்டப்பட மாட்டோம். ஏன்னா அவங்க நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம். அதுபோல் ஏசப்பா நமக்காக இந்த பூமியில் பரலோகத்தில் இருந்து இந்த பூலோகத்தில் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டபடினால நாம் இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். தேவனுடைய வசனம் சொல்லுது, முதல் நாளே ஆதியாகமத்தில் வாசிக்கும் போது 6 நாளும் ஒவ்வொரு நாளாக உண்டாக்கி, அவசரப்பட்டு அவர் உண்டாக்கலை. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு காரியங்களை உண்டாக்கி நல்லதுன்னு சொன்னார். 6 தடவை நல்லதுன்னு சொன்னார். 7ஆவது தடவை உண்டாக்கி மிகவும் நல்லது அப்படின்னு சொன்னார். அதுபோல் இந்த உலகத்தில் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய், நாம் ஆண்டவருக்காக நல்லவர்களாக தேவனுடைய நாமத்துக்கு பிரதிபலிக்கிறவர்களாக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த விருப்பத்துக்கு ஏற்பதான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 1:31 வாசிக்கும் போது நீங்கள் இந்த பூமியில் எல்லாவற்றையும் என்ன செய்ய? கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லி ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அதுபோல் ஆதாம் ஏவாளை உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தில் போய் வச்சார். அவங்கள 2 மனுஷனுக்காக ஆண்டவர் என்ன செஞ்சார்? பெரிய ஏதேன் தோட்டம், ஒரு நல்ல ஆறு, நல்ல ஆண்டவர் நதி, 4 ஆறு, நதி, பொன் விளையும் பூமி, இவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்தாருன்னா அவங்க இந்த உலகத்தில்
ஆசீர்வாதமாய் செழிப்பாய் வாழ வேண்டும், நன்றாய் இருக்க வேண்டும். நிறைய பல வெரைட்டிஸ்கள், பழங்கள், எல்லா காரியங்களையும் தேவன் கொடுத்தார். ஏன் அப்படின்னா இது என்னுடைய பிள்ளைகள். இந்த பூமியிலே ஆண்டோடைய நாமத்தை மனுஷர் தான் மகிமைப்படுத்த முடியும். வேற மிருகம் எது என்ன செய்ய முடியாது. அப்பா பிதாவே என்ன செய்ய முடியாது, கூப்பிட முடியாது. நாம் ஒருவர் தான் மனுஷ சாயலாகவும் மனுஷர் தேவ சாயலாகவும் தேவ ரூபத்தின்படி நம்மை உண்டாக்கினார். நாம் தான் ஏசப்பான்னு கூப்பிட முடியும். அவர் அப்பாவாக நம்ம இயேசுவேன்னு கூப்பிடலாம். நல்ல நமக்கு தகப்பனாக இருக்கிறார். உண்மையாய் 100க்கு 100 நேசிக்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். அதனால அவர் நம்ம என்ன செய்ய, நமக்காக சூரிய சந்திரன் எல்லாவற்றையும் தேவன் உண்டாக்கினார். எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும், ஆண்டு கொள்ளுங்கள், அவைகளை பயன்படுத்தி கொள்ளணும். ஆனால் அந்த சூரியனை பார்த்து நம்ம நமஸ்கரிக்க கூடாது, சூரியனை பார்த்து கும்பிடக்கூடாது. தேவன் நம்முடைய நன்மைக்காக அவர் கொடுத்த சூரியன், அவர் கொடுத்த சந்திரன், அவர் கொடுத்ததான ஆசீர்வாதங்களை அவருக்காக நாம் இந்த பூமியிலே பயன்படுத்தி கிறிஸ்துவை நம்ம வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். எல்லா ஆசீர்வாதத்தையும் உடையவர்களாக இருந்தாலும் நம்ம கண் எங்கே போகக்கூடாது, அந்த ஆசீர்வாதத்தின் மேலே மாத்திரம் போகக்கூடாது. சில பேர் ஆசீர்வாதம் சொன்ன உடனே எதையாவது வேற துருவோபதேசம் அப்படின்னு இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் இந்த பூமியில் நாம் நன்றாக வாழ்வது தேவ சித்தம், சுகமாக இருப்பது தேவ சித்தம், ஐஸ்வர்யமாக இருப்பது தேவ சித்தம், நல்ல வீடுகளில் குடியிருப்பது தேவ சித்தம். இந்த சித்தத்தின்படி எதையாயும் கேட்டால் நான் தருவேன் இருக்க அந்த வார்த்தையின்படி நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்னொரு எச்சரிப்பு நமக்கு கொடுக்கிறார். பொருளாசை உடையவர்கள் என்ன செய்யும், உயிரை வாங்கும் என்று பார்க்கிறோம். வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 1:19 வாசிக்கும்போது பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே, இது தன்னுடையவர்களின் உயிரை வாங்கும் பார்க்கிறோம். பொருள் ஆசை தான் தீமை. ஆனால் பொருளை வச்சு என்ன செய்யலாம், கர்த்தருக்காக பயன்படுவது, நம்ம நன்மையை அனுபவிப்பது பாவம் கிடையாது. ஆசைப்பட்டு தீமையான காரியங்களை இறங்கக்கூடாது. அநியாயமாக சம்பாத்தியம் பண்ணக்கூடாது. நீதியாய் நாம் வாழ்ந்து நியாயமாய் நாம் வேலை செய்து சம்பாதித்து அதை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தருக்கு கொடுத்து ஆண்டவரை கனம் பண்ணி நாம் செலவழிப்பது அது பாவம் அல்ல. ஆனால் தான் இன்னொரு வசனம் போட்டுருக்கு. நீதிமொழிகள் 28:16 வாசிக்கிறோம். பிறகு புத்திரனாய் இருந்தால் அவன் செய்யும் இடுக்கண் மிகுதி. பொருளாசை உடையவர்கள் வெறுக்கிறார். அவங்க என்ன செய்ய, பொருளாசையை நம்ம என்ன செய்யணும், வெறுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பொருளாசையை வெறுத்து நம்ம கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டியது. கொடுக்குற ஆசீர்வாதம், கொடுக்குற நன்மை ஆண்டுடைய ராஜ்யத்தின் வேலைக்காக கொடுக்கணும், ஆண்டுடைய நாமத்துக்காக இதை செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், அதில் தீர்மானித்து செயல்பட வேண்டும். அப்பொழுது நம்முடைய காரியங்களை ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். பைபிளில் போட்டுங்க, முதல்ல ஃபஸ்ட்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடு, அவரை கனம் பண்ணு, அப்பொழுது இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கும்னு சொல்லியிருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம். பொருளாசை வெறுக்கிறவங்க என்ன செய்வாங்க, தீர்க்க ஆயுசை பெறுவார்கள்னு பார்க்குறோம். நம்ம தீர்க்க ஆயுஷா இந்த உலகத்தில் வாழணும்னா ஆண்டவரை விட எதையும் அதிகமாக நேசிக்கக்கூடாது. பணத்தை நேசிக்கிறவங்க என்ன செய்ய முடியாது, ஆண்டவருடைய ஊழியத்துக்கு கொடுக்க முடியாது. எதாவது பொருளை நேசிக்கிறவங்க என்ன செய்ய கொடுக்க முடியாது. ஆண்டவர் எதை கொடுக்க சொன்னாலும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய ஆசை யார், இயேசு. அவருடைய நாமத்துக்காக நம்ம வாழ்வது தான் தேவ சித்தம். வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமானுடைய ஆயுஷ்னால அனுசர் கர்த்தர் பெருக பண்ணுகிறார். என்னாலே உன் ஆயுஷ்னால் பெருகுன்றார். 92ஆம் சங்கீதத்தில் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களை செலுத்தியிருப்பார்கள். அப்போ இந்த உலகத்தில் நீடித்த வாழ்வு வாழணும்னா ஆண்டவருடைய பிரகாரங்களை வாஞ்சிக்கணும், தேவ சமூகத்தை வாஞ்சிக்கணும், தேவனுடைய ஊழியத்தை வாஞ்சிக்கணும், தேவனுக்காக எதையாவது செய்யணுன்ற தீர்மானம் இருக்கணும். அப்படி இருக்கும்போது என்ன சொல்ல, நீடித்த நாட்களாய் நாம் இந்த உலகத்தில் திருப்தியாய் வாழ ஆண்டவர் உதவி செய்வார். வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 20 வாசிக்கும் பொழுது இப்படியா இப்போ இருக்கணும். நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயப்படுறவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவர் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும்னு சொல்கிறார். அப்போ நம்ம ஆண்டவருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கும்போது நம்ம பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் நன்மை கிடைக்கும். ஆண்டவர் சொல்லிட்டு அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உங்கள் சந்ததிக்குன்னு சொல்லிட்டார். நம்ம ஆண்டவர் செய்யணும். பொருள் ஆசை விருந்து வாடும் பொழுது தீர்க்க ஆயுசை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஆதியாகமத்தில் ஆண்டவருடைய நாமம் நம்ம மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று ஆண்டவருக்காய் வாழ்வதை கேட்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. ஆமென்.